வணக்கம், நான் ungalPaul. இன்றைக்கி அவுட்டர் லைனை எப்படி பைப் லைன் அடிக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ungalPaul யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கோட்டுச்சேரி ஏரியாவில் ஒரு அவுட்டர் லைன் பைப் லைன் அடிக்க வந்திருக்கு காரைக்கால் ஏரியாவில். இது 4 kg பைப் எடுத்து வந்துருக்கேன். இப்போ ஏற்கனவே இந்த வீடியோ கன்சல்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது கட்டி விற்கிற வீடு. நம்ம 4-5 4 kg பைப்பு போட்டிருக்கோம். அவுட்ருக்கு சூப்பர் பிளாஸ் பைப் போட்டிருக்கோம், 3/4 பைப்பு. அவுட்ரு 2.5 பைப்பு 4 kg பைப்பு சூப்பர் பிளாஸ்டே போட்டிருக்கோம். நீங்கள் அவுட்ரு அடிக்கிறது மேக்ஸிமம் மீடியமான பைப்பு போடலாம். ஆனால் கன்சீலுக்கு ஐஎஸ்சி பைப்பு தான் போட்டாகணும் கட்டாயமாக. ஏன்னா அவுட்டரில் என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். கன்சீல்டு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஃபிட்டிங் தான் இருக்குது, ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. ஃபிட்டிங் வேலைலாம் நடந்துட்டுது. இது 2.5 டோரு டீ, 2.5 எல். இது தெரியாதவங்களுக்கு தான் வீடியோ போடுறான் கொஞ்சம். இது 2.5 டீ, இது 2.5 45 2 இருக்குது, 2 பீஸ். இது மற்ற ஜாமான் எல்லாமே 2.5 பெண்டு. இந்த ஏரியா சைடு பெண்டு தான் வரும். அந்த பைப்பு கிராஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்காக 2.5 பெண்டு. எஸ்டபிளியாக இருக்கலாம். பைப்பு எல்லாம் என்ன கொஞ்சம் செவுத்த விட்டு கொஞ்சம் தள்ளி அடிக்கிற மாரி 2.5 எஸ்டபிளியாக இருக்கலாம். 2.5 வெண்டு கவுள். இப்போ ஃபிட்டிங் எல்லாம் இருக்குது. அவுட்ரு அடித்து வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் இருக்குன்னு கன்சீல் பண்ண கடை. அங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஒரு கிச்சன் இங்கே ஒன்று இருக்குது. கிச்சன் கன்சீல் பண்ண வீடியோ போட்டிருக்கோம். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ அவுட்ரு வேலை ஆரம்பித்து நடந்துட்டுருக்குது. இப்போ இந்த சந்தில் தான் 4-5 லைனாக அடிச்சிருக்கோம். இப்போ 4-5 லைனாக அந்த சைட்லேருந்து இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுக்கு டோர் வெளில போட்டாச்சு. அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கே டோர் வெளில போட்டு சாதா டீயை போட்டு ஸ்ட்ரைட்டாக டீயை போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக பைப்பு லைன் போய்ட்டு இப்போ இந்த சைடில் டீயை போட்டு தூக்கணுன்னு ஜன்னல் இருக்குது மேலே. அதனால் லாப்ட் இருக்குது. அதனால் இங்கே டோர் டீயை போட்டுட்டு நேராக ஒரு எள்ளு போட்டு சாதா எள்ளு போட்டுட்டு நேராக வெண்டு கவுள் மேலே தூக்கியாச்சு. மேலே இப்போ 4-5 மேலே ஃப்ளோர்லேருந்து இறக்குறப்பையும் இது இறக்கிக்கலாம் ஏருக்கு பதிலாக. இப்போ நேராக கொண்டு வந்தாச்சு. இப்போ 2.5 இதுக்காக கிராஸ் பண்ணி 45 போட்டு கலப்பியாச்சு. இந்த சைடு திருப்பியாச்சு. இப்போ இதில் டோர் டீ போட்டு சாதா டீயை போட்டு டோர் வெளில போட்டாச்சு. இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த வழியாக செப்டி டேங்க்கு, அங்கே செப்டி டேங்க் இருக்குது. இது வழியாக தலை எந்த அளவுக்கு போடுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கிட்ட செப்டி டேங்க் இருக்குது, அதுக்கிட்ட பொத்து விடணும். நம்ம ஏற்கனவே வாட்டர் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இது 2.5 ஏரியா. 2.5 இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ இதில் டோர் டீ போட்டு வெண்டுக்கு அவ்வளோ கிராஸாக வச்சுச்சு. இதில் 45 போட்டு அப்புறம் தூக்கிறதுக்கு தேவைப்படும். இதில் டோர் எள்ளு போட்டாச்சு. இதில் 45 போட்டு கீழே எல்லாம் திருப்பி கீழே பிடிச்சிட்டு போயிட்டேன் லைனை. கீழே பிடிச்சிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக அந்தாண்ட போய் தான் காம்பவுண்டுக்கு அந்தாண்ட போகுது. அதனால் கீழே பிடிச்சிட்டு போயாச்சு. இப்போ எல்லாம் எஸ்டபிளியாக கிளம்பு போட்டாச்சு. இந்த கேப்புக்காக போட்டாச்சு, பைப் லைன் கேப்புக்காக. எஸ்டபிளியாக கிளம்பு ஸ்ட்ரைட்டாக இந்த கிளம்பு 2.5 வேஸ்ட் கிளம்பு ஈவனாக போட்டால் கொஞ்சம் ப்ளீசிங்காக இருக்கும். அதேமாரி எல்லா கிளம்பு போட்டிருப்போம். கரெக்டாக இது 30 இன்ச்சிலேருந்து 25 இன்ச்சுக்குள்ளே வைக்கலாம். நம்ம 30 இன்ச்சு அதிகபட்சம். இப்போ இந்த இதுலேருந்து நம்ம இப்போ வாட்டர் லைன் அடிக்கலாம். இப்போ வாட்டர் லைன் நம்ம டேங்க் வாட்டர் டெலிவரி. இது கரெக்டாக இன்னொரு பாத்ரூம் 3/4 45 போட்டு இதில் 3/4 டீ போட்டு 2 பாத்ரூம் ஜாயின் பண்ணியாச்சு. அதுலேருந்து ரெடியூசர் பண்ணியாச்சு. 1க்கு 3/4 ரெடியூசர் போட்டு ரெடியூஸ் பண்ணி இதுக்கும் கேப் 30 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். இதுக்கிட்ட டீ போட்டு பிரித்தாச்சு. இது கீழே இந்த சைடில் ஒரு டேப் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கு லைனும் வரத்துக்கும்
மேலே ஒரு லைனு டிவி போட்டு கொண்டு போயாச்சு. மேலே டேங்க் வச்சு அதுக்கிட்ட வால்வு வச்சு கொண்டு போயிடுவோம். இப்போ வந்து இந்த பைப் லைனை வந்து அந்த சைடில் உள்ள ஒரு பாத்ரூமு ப்ளஸ் கிச்சனுக்கு போவோம். இதுவும் 1 இன்ச்சாக பிடிச்சிட்டு போயாச்சு. கொஞ்சம் தூரம் 1 இன்ச்சாக கொண்டு போய் அடுத்தது 3/4 ரெடியூஸ் பண்ணால் தான் ப்ரெஷர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த லைனை முடிஞ்சுட்டு இந்த மேலேயும் 1 இன்ச்சு டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாத்ரூமுக்கும் ப்ளஸ் கிச்சனுக்கு உள்ள பாத்ரூமும் 1 இன்ச்சு டெலிவரி போகுது. இதான் செப்டிட்டாங்க. இப்போ வந்து இந்த வழியாக எல்லாம் இறக்கிட்டு இது வந்து இதில் வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுக்கணும், ப்ளஸ்ஸு அங்கே ஒரு கிச்சன் பாயிண்ட் கொடுக்கணும், ப்ளஸ் வாசலுக்கு கேட்டால் அதுக்கு கொடுக்கணும். இப்போ 4-5 லைனு எல்லாத்தையும் எஸ்டபிளியருக்காக அர்த்தாகுது. நம்ம ஸ்பிரிட் லெவலில் வச்சு மட்டம் பார்த்துட்டு பைப் லைன் அடிச்சுட்டு போவோம். சில செவத்தில் நம்ம வந்து நூல் அடித்து ரொம்ப லாங்கில் போடுற மாரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நூல் அடித்து தான் பார்ப்போம். இது பீமாக இருக்கிறதுனால பீமில் இறங்குறதுனால இது குத்துக்க ட்ரில்லிங் மிஷின் 6 mm பிட்டு போட்டு கிரிப்பர் போட்டு ப்ளஸ் ஆணி போடுவோம். இதில் வந்து இப்போதைக்கு கிரிப்பர் போட்டு ஆணி போட்டாது. எல்லா கிளாம்பும் 30 இன்ச்சு தான் கிளாம்பு போடுறோம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ungalPaul யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். உங்கள் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுக்குறேன், அதை கால் பண்ணி கேட்டுக்கலாம், கிளியர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க, இப்போ ப்ளஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் ஏற மாட்டுது. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஆல் என்கிற பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே வரும். இப்போ இந்த 2.5 வேஸ்ட் வாட்டர் லைனு இந்த கனெக்ட் பண்ணி இந்த செவுத்தை போட்டு அந்தாண்ட காம்பவுண்டை தள்ளி போகுது. 4 இன்ச்சு லைனு இதில் போகுது ஃபுல்லாக. இப்போ இந்த லைன் தான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 4 இன்ச்சு லைன் இங்கே டோர் எல்லை போட்டு இங்கே ஒரு எல்லை போட்டு இந்த ஓரத்துலேயே போட்டு இங்கே செடி வைக்கிறதுக்காக பைப் லைன் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே 2.5 பைப்பு இந்த லைனில் போயிடுது. போர் வந்து இது எந்த தர இந்த மட்டத்தில் வச்சு கடப்பாக்கல்ல போகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ப்ளஸ் இதில் ஒரு யூனியன் போட்டு நேராக மோட்டருக்கு கொண்டு வந்துட்டு மோட்டரில் ஃபிட் பண்ணியாச்சு. இது ஷார்ப் மோட்ரு. இது கிளாம்பு கிளாம்பு எல்லாத்தையும் அடித்து ரெடியாக இருக்குது. இது வழியாக வந்து 45 போட்டு ஏர் நம்ம தண்ணி ஊற்றி எடுக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக டேங்க் ஏற்றி விட்டாச்சு. இது வந்து ஒயரிங் பைப் வந்து மோட்டருக்கு வந்து இங்கே பாயிண்ட்டு திடீர்னு சொன்னதுனால ஓப்பனில் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் கன்சீல் பண்ணியிருப்போம் நாங்கள். இதில் மட்டும் ஓப்பனில் இருக்குது, பைப் லைனோட சேர்ந்து வந்துடுது எல்லாம். இப்போ இந்த டேங்கர் டெலிவரியும் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு டேப்பு அதுக்கிட்ட ஒரு கட்டை கட்டி அதுக்கிட்ட தான் டேப்பு வைக்கிறது. இங்கே செடி வைக்கிறதுனால அந்த முனையில் டேப்பு கட்டுத்தாங்க. இந்த சந்தில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டு மேலே ஏர் லைன்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டாச்சு. இந்த சந்தில் ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சுட்டு இல்லை மண் கொட்டி அந்த ஏரியா முடிச்சுடுவாங்க. இப்போ இந்த ஏரியாவில் வந்து மேலேயே டீ போட்டு அங்கே ஒரு டேப்பு போகுது, மேலே போகிறப்ப காட்டுறேன். இது வந்து கிச்சனுக்கு ஒரு டேப்பு ப்ளஸ்ஸு சைட்டாக ஒரு வாசலுக்கு ஒரு டேப் போகுது. கிச்சனுக்கு ஒரு ஏர் வச்சுட்டு வேஸ்ட் வாட்டர் வச்சுட்டு இது வந்து இன்னொரு பாத்ரூம் ஒரு பாயிண்ட்டு. இது வந்து கிச்சனுக்கு ஒரு வேஸ்ட் வாட்டர் வந்து இது வழியாக 45 போட்டு இங்கே வந்தால் 4 இன்ச்சு இடிக்குன்னு சொல்லிட்டு 45 போட்டுட்டு 2 டோர் டீ போட்டாச்சு. இதில் வந்து 4 இன்ச்சு டோரு டீயை போட்டு டோர் எல்லாம் போட்டு இந்த சைடு தள்ளி வச்சாச்சு. இங்கே பாத்ரூம் தூக்கிறதுக்கு வேலை இருக்கிறதுனால இங்கே 2.5 ஏர் கப்பு போட்டாச்சு. இங்கே ஒரு ஏர் அங்கே ஒரு ஏர் வச்சாச்சு. இப்போ மேலே ஒரு தண்ணி பிடிக்கிற மாரி மேலே ஒரு டேப் பாயிண்ட் வச்சாச்சு. 3 இன்ச்சு 45 போட்டு விட்டாச்சு. ரெயின் வாட்டருக்கெல்லாம் 2 சைடு உடச்சிருக்கோம். 45 செவுத்து ஓரத்தில் ஊற்றாமல் வைக்கிறதுக்காக 45 2 ரெயின் வாட்டர் அடிச்சிருக்கு. 3 இன்ச்சே போதும். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெயின் வாட்டருக்கு பிரிச்சுக்க வேண்டியதான். நம்ம இப்போ மாடியில் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வாசலில் ஒரு டேப் வச்சாச்சு. இப்போ மாடியில் இங்கே ஒரு ரெயின் வாட்டருக்கு ஹோல்ஸ் போட்டு அடித்தாச்சு. இங்கே ஒரு ரெயின் வாட்டருக்கு ஹோல்ஸ் போட்டு அடித்தாச்சு. ப்ளஸ் இங்கே இதுக்கு ஒன்று வச்சாச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு டேப் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இங்கே அந்த டேங்க் இங்கே செட் பண்ணியாச்சு. 500 லிட்டரு வாட்டர் டேங்கு, 750 லிட்டர் வாட்டர் டேங்கு இது. ப்ளஸ் இங்கே வால்வு வைக்கிற மாரி வச்சுட்டு மற்ற பைப் லைன் எல்லாம் அடித்து சேர்த்தாச்சு. பட் மோட்ரு வாட்டர் விட்டுரும். இது வந்து ஏரை தூக்கி விட்டுட்டு டேங்க் டெலிவரி. இதில் டேங்கு இப்படி போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வால்வு போட்டால் இறஞ்சலாக இருக்குன்னா கீழே இறக்கி போட்டாச்சு.
இப்போ இந்த ஏரியாவில் டேப் பாயிண்ட் வச்சேன்னா ஈஸியாக இருக்குது நம்ம ஒர்க்குக்கு. ப்ளஸ் தண்ணி இங்கேருந்து ஓடி போய் அங்கே பாசி பிடிக்கும், ஈரமாகவே இருக்கும். அதனால் அங்கே முனையிலே அங்கே டேப் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் லைனு இது வழியாக வந்து ஒரே லைனில் பொத்து விட்றதுக்கு உடச்சாது. இப்போ ஓவர்ஃப்ளோ பைப்பு இது வழியாகவே பொத்து விட்டு வெளியில் தள்ளுறோம். இதையும் பொத்து விட்டு தள்ளிட்டோன்னா இங்கே அவுட்டரில் ஃப்ளம்மிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து மண் கொட்டி ஏற்றுறதுனால இப்போ குச்சி வச்சு கட்டியிருக்கோம். இது வழியாக டோர் எல்லு போட்டு வேஸ்ட் வாட்டர் வெளியில் போயிடுது. நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து செப்டி டேங்க் ஓவர்ஃப்ளோ வந்து இந்தாண்ட சைடு தள்ளி ஒரு பெண்டு போட்டு இதில் தள்ளி போட்டாச்சு. அந்த வேஸ்ட் வாட்டர் சைட்டாக போயிட்டு இங்கே செடி வைக்கிறதுனால இவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது. இப்போ இதில் அப்படியே இங்கே அவுட்ரு லைனில் எல்லாத்தையும் அடிக்கிறது முடிஞ்சுட்டு இங்கே 4-5 லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. இது வழியாக 2.5 என்னத்துக்கு தூக்கி விட்ருக்குன்னா இந்த ஏரியாவில் பாத்ரூம் வராது மேலே டாப்பில், அதனால இப்படி தூக்கி விட்ருக்கோம் 2.5ஆவே. இப்போ இதில் மேக்ஸிமம் அவுட்ரு லைன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ungalPaul யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட்லேயும் நம்பர் கொடுக்க அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.